இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோ என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்குன்னா லோகா சாப்டர் 1 இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். இப்போ அந்த படத்தை பார்த்துட்டு வந்தோம். படத்தோட கதை என்னன்னு பார்த்து வந்தாலும் யாரும் புதுசாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் இருக்கும் ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டாட்டா நோட்டிஸ்ன்ட்டு இருக்கும். இந்த படத்தை யார் டேரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா டாமினிக் அருண் அவங்க தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணிக்கான்னு சொல்லாங்க. இந்த படத்தில் கேஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நீலின்னு ஒரு கேரக்டர் ஹீரோயின் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் இந்த படத்தில் மெயின் ரோல்னே சொல்லலாம். இப்போ வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். கேஸ்டிங் யார் யார் பண்ணிக்கான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கல்யாணி பிரியதர்ஷினி அவங்க இந்த படத்தில் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. நஸ்லின் அவங்க ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. சாண்டி இருக்காங்க. டொமினோ தாமஸ் இருக்காங்க. துர்கல் சல்மான் இருக்கான்னு சொல்லிட்டே போகலாம். ஏகப்பட்டவர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் மெயினான விஷயம் நான் சொல்லி ஆகணும். ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லாங்க. எடிட் பண்ணவங்களுக்கு ஒரு ஆன்சர்ப்பே சொல்லலாம். வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். நம்ம படத்தோட ஹீரோயின் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள். நீலின்னு ஒரு கேரக்டரில் மிரட்டி விட்டுருக்கான்னு சொல்லாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் சுத்தமாகவே ஆகாது. அந்த வெயில் பட்டால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேச்சஸ், அதாவது அந்த தோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ் மாதிரி ஒன்று பரவ ஆரம்பிக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தை குடிக்கிறதா வேலை, சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த தப்பான நோக்கத்தோட பொண்ணுங்களை கடத்துறது, இந்த பசங்களை கடத்தலாம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்கள பார்த்தோன்னே இவங்களை கொல்றாங்க ஒவ்வொரு ஆளாக. இதில் வந்து சாண்டி மாஸ்டர் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனாக கண்டுபிடிக்கிற இடத்துல அவங்களே கடிச்சு வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சும் அவங்களுக்கு கடைசியாக மாறினாரா மாறலையா, அவர் உயிரோட திரும்பலையா, இதுதான் படத்தோட ஒன்லைன் சொன்னாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக எட்டு போயிருந்தாங்க. ஒரு மலையாள படம்னாலே இப்போது தொடர்ந்து மலையாள படம் ஹிட்டு கொடுத்துட்டே இருக்குது. அதில் இந்த படத்தையும் நம்ம லிஸ்ட் அவுட்டில் சேர்த்துக்கலான்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போகும். அது ஒரு ஜாலியான கேரக்டரில் போகும். செகண்ட் ஆஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா படத்தோட ஸ்டோரி லைனுக்குள்ளேயே போகணும்னு சொன்னாங்க. அதான் இன்ட்ரோல் வரக்கு ஒரு 20 நிமிஷம் முன்னாடியே ஸ்டோரி லைன் எடுத்துகிட்டு போவாங்க. இவங்களுக்கு எதனால இந்த ஹீரோயினுக்கு வந்து அந்த ரத்தத்தை குடிச்சு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு இப்போ வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். அதாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைவாழ் மக்கள்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ராஜாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைவாழ் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கவங்கலாம் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் தான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையில அந்த கோயிலுக்குள்ளே போக ட்ரை பண்ணுவாங்க. அந்த கோயிலுக்குள்ளே போக முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ராஜாக்கள் இதெல்லாம் வந்து மீறி அந்த கோயிலுக்குள்ளே போய் ஒரு முத்து ஒன்று எட்டு வந்துடும் அந்த பொண்ணு. அந்த முத்து எட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க மலைவாழ் மக்கள் ஒரு மரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாமி வச்சு சாமி கும்பிடுவாங்க. அந்த முத்தை வச்சு அவங்க சாமி கும்பிடுவாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்தி வந்து ரொம்ப அதிகமாக வந்துடும். இதை தெரிஞ்ச ராஜா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே இவங்க மலைவாழ் மக்கள் சேர்ந்தங்காட்டி அந்த கோயிலவே எரிச்சிருவார். எரிச்சதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பயங்கரமாக ஒரு சக்தி உருவாயிரும். அந்த ராஜாவை கொண்டுட்டு இந்த நீலி கேரக்டரில் நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து பயங்கரமாக மாஸ்க் கட்டிகிட்டு இருப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரின்னு சொன்னாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக போச்சு. ஆனால் சாண்டி மாஸ்டருக்கு நல்ல ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. அவரும் பயங்கரமாக நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க. இதில் வந்த கேமியோ ரோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டொமினோ தாமஸ் கேமியோ பண்ணியிருக்காரு. மித்தபடி இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இந்த கேமியோ ரோல் நிறைய பேர் படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ படத்தை பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருக்குது. பிஜிஎம் சொல்லி அவனுங்க பிஜிஎம் நல்லா இருக்குது. ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் போனால் என்னென்ன விஷயமோ அது நடக்குமோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபாக காமிச்சிருக்காங்க. செகண்ட் ஆஃப் தான் கதைக்குள்ளே போது அந்த நீலி கேரக்டரில் வர நம்ம ஹீரோயின் மிரட்டி விட்டுருப்பாங்க. அவங்க கூட தான் டொமினோ தாமஸ் அவங்க அடுத்தடுத்து வருவாங்க. ஆனால் அவங்களோட விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் இருந்தாலும் ஒரு சில இடத்துல இந்த அளவு பண்ணியிருக்கலாமோன்னு தான் யோசிக்க வைக்குது. கேமியோ நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. படத்தை பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டுனா ஓவராலாக பார்க்கும்போது உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. 10 out of இந்த படத்துக்கு நான் 8 கொடுப்பேன்னு சொல்லாங்க. அதே மாதிரி 5க்கு இந்த படத்துக்கு நான் கண்டிப்பாக 4.3 ஸ்டார் கொடுப்பேன். யாரையும் உங்கள் ஃப்ளோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. இந்த படத்தை பார்க்கலன்னா தேட்டரில் ஓடிட்டு செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேஸ். பை வியூவர்ஸ்.